ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5 மெத்தடில் வந்து ரிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஐடியா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக வந்து இதே போல் இருக்கிற ஒரு டேப்லெட் கவர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த டேப்லெட் கவர் கூட எடுத்துக்கலாம். அந்த சில்வர் கலரில் இருக்கணும். அதே போல் இருக்கிற டேப்லெட் கவரை எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து மடிக்கணும். அதுக்காக நான் வந்து இதே போல் வந்து ஒரு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கேல் இருந்தால் கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் சென்டரில் வச்சுட்டு 2 சைடுமே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணக்குள்ளே 2 பக்கமுமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதே போல் தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து சிசர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் வந்து பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நேராக ஆக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ரிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து உங்கள் ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூடி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இதே போல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வளைச்சிக்கணும். நான் வந்து பர்ஃப்யூம் பாட்டிலோடைய அந்த மூடி வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான மூடி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இப்போ ஃபைனலாக பார்க்க இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து இது பிளெயினாக இருக்கிறதுனால நடுவில் மட்டும் ஒரு குட்டியாக வந்து ஸ்டோன் மாதிரி ஒட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டோன் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து ஒட்டிட்டேன். ஓகே, இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஐடியாக்காக நான் வந்து இதே போல் சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆனால் இந்த ஐடியா வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. நானும் வந்து வளைச்சி பார்க்குறேன், அந்த ரிங் சேஃப்க்கு வந்து வளையவே மாட்டுது. சரி, வேறு ஐடியா ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதே போல் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த பேங்கிள் வேணாலுமே எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இதே போல் நல்லாவே வந்து அது பெண்ட் ஆகணும், வளையிற மாதிரி இருக்கணும். அதே போல் இருக்கிற எந்த பேங்கிள் வேணால் எடுத்துகிட்டு உங்கள் ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூடியில் இதே போல் வந்து வளைச்சி வந்து எடுத்துக்கோங்க. நான் 2 டைம் வந்து வளைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை டைம் வந்து வளைக்கணுமோ அத்தனை டைம் வந்து வளைச்சிட்டு இப்போ வந்து எண்டில் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து ஒரு பழைய இயரிங் வந்து உடஞ்சிடுச்சு. அதுதான் இப்படி வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த விரலில் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் வந்து அந்த கையில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஐடியா பார்க்கலாமா? தேர்ட் ஐடியாக்காக வந்து இதே மாதிரியான ஒரு டூத் பேஸ்ட் கவர் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதே போல் கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மொத்தமாக வேணுமோ அந்த அளவுக்கு இதே போல் மடிச்சுட்டு எண்டில் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போது க்ளூ வந்து காய்ச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பர்ஃப்யூம் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதில் வந்து இதே போல் ரோல் பண்ணி வந்து எண்டில் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இதுவுமே வந்து ஒரு ரிங் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து பேஸ்ட்டு கவரில் வந்து செஞ்ச மாதிரியே இருக்காது, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாமா? ஃபோர்த் ஐடியாக்காக நான் வந்து இதே போல் இருக்கிற ஒரு கம்பி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த மணிலாம் கோப்பாங்கள்ல, அந்த ஒயர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா த்ரெட்டு கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கம்பி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கம்பிக்குள்ளே வந்து ஒரு 6 பிளாக் கலர் பீட்ஸ் வந்து கோத்து வந்து எடுத்துக்கிறேன். இப்போ கோத்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து முடிச்சு போடணும். அந்த முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இங்கே த்ரெட் இல்லைனா வந்து ஒயர்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து முடிச்சு போட்டுடலாம். இப்போது அந்த கடைசியாக இருக்க கம்பியெல்லாம் இது போல் வந்து சுற்றி எடுத்துகிட்டு சிசர் யூஸ் பண்ணி கடைசியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கம்பியெல்லாம் வந்து உள்ளே இருக்க மாதிரி பார்த்து இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா வந்து கையில் வந்து குத்தாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சா நல்லாயிருக்குமா, இல்லை வந்து பீட்ஸ் வச்சா நல்லாயிருக்குமான்னு பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டோனையாக வந்து இதுக்கு நடுவில் வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக வந்து தேர்ட் ஐடியாவுக்கு யூஸ் பண்ண அந்த வளையிலேயே இது போல் வந்து ஒரு ரிங் ஷேப்பில் வந்து இது போல் ரவுண்டாக வந்து வளைச்சிட்டு எண்டு வரையுமே வளைக்காமல் அந்த கடைசியாக மட்டும் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மேலே இதை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஐடியாவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கடைசியாக வந்து 5th ஐடியா பார்க்கலாமா? இந்த ஐடியாவுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேர்ட் ஐடியாவில் யூஸ் பண்ண அந்த பாதி வந்து பேஸ்ட் கவர் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கவரை வந்து கொஞ்சம் மொத்தமாக வந்து மடிச்சிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. ஓகே, சில்வர் ரிங் வந்து பண்ணியாச்சு. அடுத்து வந்து கோல்டு ரிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற கிஃப்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த கிஃப்ட் பேப்பரில் பார்த்திங்கன்னா
ஃப்ரண்ட்டில் பார்க்கக்குள்ள வந்து கோல்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா சில்வர் இருக்கும். உங்களுக்கு சில்வர் வேணும்னா சில்வர் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கோல்டு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட் கவரை வந்து இதே போல் வந்து உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து மடித்து வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மடிக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி வந்து மடித்து வந்து எடுத்துட்டேன். நீங்கள் மடிக்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு எண்டில் க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மூடியில் இதே போல் வந்து ரிங் ஷேப்க்கு வந்து வளைச்சி வந்து எடுத்துக்கிறேன். அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. இந்த ஐடியாவுமே நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.